ஹாய், வீடியோ செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஒரு வீடியோ ட்ரை பண்ணியிருக்கேன். ஹோப் யூ கைஸ் என்ஜாய். வணக்கம், நான் டிலோ. இது என்னோட பயணம். ஹலோ டிலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹலோ டிலோ, ரைமிங் நல்லா இருக்கு, பட் டைமிங் மிஸ் ஆகுது. இப்போ எதுக்கு இப்படிலாம் உடுத்திக்கிட்டு இருக்கீங்க? அப்போ தான் பைக்கர்னு நம்புவாங்க. பைக்கே வித்தாச்சு, இப்போ எதுக்கு இதெல்லாம்? கலட்டுங்க, கன்றாவியா அதுக்கு தான் கலெக்டர் பெர்ஃபார்மன்ஸை பண்ண விட மாட்டாங்க. நீங்கள் கூட தான் கோட் சூட் போட்டிருக்கீங்க. கோட் போட்டால் கோபிநாத்தா? நான் ஏதாவது சொன்னேன்னா? உங்ககிட்ட சில பர்சனல் கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். பயந்துடாதீங்க, பைக்கை பற்றி தான். பைக்கை பற்றி சொல்ல முடியாது எதுவும் இல்லைல்ல? இதெல்லாம் பேசலாம். உங்கள் பைக் மாடல் என்ன? ஹோண்டா CG 125. உங்கள் பைக் வாங்கி எவ்வளோ காலம்? நான் வாங்கி 4 வருஷம் ஆகுது. 4 வருஷம்? இது உங்களோட ஃபர்ஸ்ட் பைக்கா இல்லாட்டி இதுக்கு முதல் வேறு பைக்ஸ் வச்சுருந்தீங்களா? நானாக வாங்கின பைக்னா இது தான் என்னோடய ஃபர்ஸ்ட் பைக். வீட்டில் ஓன் பண்ணி வச்சிருந்த பைக்ஸ்னால் இதுக்கு முதல் நிறைய பைக்ஸ் இருந்திருக்கு. அதெல்லாம் என்னென்ன பைக்ஸ்னு சொல்ல முடியுமா? நான் ஓட ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் பைக் ஓட ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இருந்த பைக்ஸ்னால் சுசுகி GN 125 இருந்துச்சு. அதுக்கப்புறம் Yamaha SR 125 இருந்துச்சு. அதுக்கப்புறம் பஜாஜ் அவெஞ்சர் ஸ்ட்ரீட் 150 இருந்துச்சு. இப்போ CG வாங்கினதுக்கப்புறம் Yamaha Sero ஒன்று வாங்கி வச்சுருந்தார் அண்ணா. அதுகள் தான். ஓகே, இது எல்லாத்துலேயும் எந்த பைக் நல்லதுன்னு கேட்டால் எதை சொல்லுங்கள்? காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு, எனக்கு என் பைக் தான். சரி, உங்கள் பைக்கை பற்றி கேட்குற போது உங்கள் பைக் கண்டிஷன் எப்படி? வாங்குகிற டைம் நான் ரீகண்டிஷனாக ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருந்துச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. ஆனால் நான் வாங்கி செஞ்சதுக்கப்புறம் அதோட கண்டிஷன் பிராண்ட் நியூ கண்டிஷன் தான். மற்ற பைக்ஸை விட உங்கள் பைக்கில் நீங்கள் பார்க்குற வித்தியாசம் என்ன? எல்லாமே வித்தியாசம்தான். ஐ மீன் யூஸ், மெயின்டெனன்ஸ், ரிப்பேர்ஸ். யூஸ்னு பார்த்தா துண்டு துண்டாக கலண்டு போக வரைக்கும் பைக்கை ஓடலாம், அது ஒன்று. ரிப்பேர்ஸ் அப்படின்னு பார்த்தா மேஜர் ரிப்பேர்ஸாக ஒன்றும் வராது. நீங்கள் பைக்கை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணிங்கன்னா மேஜர் ரிப்பேர்ஸ் எதுவுமே வராது. மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா வெரி லோ. அப்படின்னா நீங்கள் எதுவுமே செய்யாட்டியும் பைக் பேசாமல் ஓடிக்கிட்டு இருக்கும், அப்படி தான் அது. எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஓடின பைக்கை நீங்கள் வாங்கினீங்க? ஆக்சுவலி இட்ஸ் 1991 மோட்டர் சைக்கிள். மைலேஜ் எல்லாம் பார்த்து வாங்குறதுக்கு நேற்று முந்தின நாள் பிறந்த வெயிலாவே ரொம்ப பழசு. நான் வாங்கும்போது கிலோமீட்டர் மைலேஜ் கேபிள்லாம் உடஞ்சி மீட்டர்லாம் ஒர்க் பண்ணாமல் தான் இருந்துச்சு. என்ஜின் சவுண்டை வச்சு தான் பைக்கோட கண்டிஷனை சொல்லணும். அப்படி நிலைமையில தான் வாங்கினேன். ஸோ மைலேஜ் பார்த்து வாங்குகிற பைக்ஸ் இல்லை கிளாசிக் பைக்ஸ். பைக் வாங்கின பிறகு செஞ்ச மேஜர் ரிப்பேர்னு எது சொல்லுவீங்க? பைக்கை வாங்கினதுக்கப்புறம் எல்லாமே ரிப்பேர் தான் பண்ணேன். மேஜர் ரிப்பேர்னு சொன்னால் என்ஜின் ரீபில்ட் பண்ணது தான். எவ்வளோ தூரம் ஓடின பிறகு சர்வீஸ் போடுங்க யூஸ்வலி நான் வந்து மொபைல் 20W50ங்கிற கிரேடில் உள்ள ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். அதில் 2500 கிலோமீட்டர்ஸ் ரெக்கமெண்டட். 3000 கிலோமீட்டர்ஸ் ரெக்கமெண்டட். பட் நான் 2500 கிலோமீட்டர்ஸில் சர்வீஸை போட்டுருவேன். ஓகே, ரீசெண்டாக சேஞ்ச் பண்ண பார்ட்னா எதை கடைசியாக சேஞ்ச் பண்ணதுன்னு சொன்னால் முன்னாடி ஒரு ஃபாக்லைட் புதுசாக ஃபிக்ஸ் பண்ணேன். பைக்கோட உங்களுக்கு இருக்க சுவாரஸ்யமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருக்கா? இந்த பைக்கில் இருக்க எல்லாமே எனக்கு சுவாரஸ்யமான எக்ஸ்பீரியன்ஸஸ் தான். ஸ்பெசிஃபிக்காக கேட்குறனால 2 இன்சிடென்ட் சொல்லுவேன். பைக்கை வாங்கின புதுசில் நான் என் ஆஃபீஸுக்கு கொண்டு போயிருந்தேன். ஆஃப் ஆகி ஒரு 1 கிலோமீட்டர் ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பைக் ஸ்டார்ட் வராமல் நின்றுச்சு. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்டார்ட்டே வரல. அதுக்கப்புறம் 7 கிலோமீட்டர் ஆஃபீஸ்கிட்டேருந்து வீடு வரைக்கும் தள்ளிக்கிட்டே வந்தேன். அதுதான் சுவாரஸ்யமானது. இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டால் ஒரு வேலையாக ஒரு கிராமப்புறம் மாதிரி ஒரு ரோடு ஒன்று போயிருந்தேன். எனக்கு பேயினா ரொம்ப பயம். ஒரு 10:30 மாதிரி டைமுக்கு தான் போயிருந்தேன் நைட். இப்போ ஒரு செமெட்ரியை தாண்டி தான் போக வேண்டியது இருந்துச்சு. செமெட்ரியை தாண்டி போயிட்டு அந்த ஒரு சின்ன பார்சல் ஒன்று தான் கொடுக்க இருந்துச்சு. கொடுத்துட்டு கொஞ்சம் தூரம் வந்தேன், அதோட பின்னாடி டயர் பஞ்சர் ஆகிடுச்சு. இப்போ என்ன பிரச்சனைன்னா பைக்கை ஏறி உட்காந்து போகிறதுங்கிறது சாத்தியமே இல்லை. அந்த செமெட்ரியை தாண்டி தான் நான் போகணும்.
அன்னைக்கு தான் புதுசாக ஏதோ சாவு வேறு நடந்துருந்துச்சு. மேலே அப்படியே ஒயிட் கலரில் தி பேனர்லாம் போட்டுருந்துச்சு. கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு ஒரு ஒன்று ஓடுனேன் பைக்கையும் தள்ளிக்கிட்டு, மறக்க மாட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 11 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு வந்து தான் பஞ்சர் போட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து சேரும்போது 12:30 1 மணி ஆயிடுச்சு. அதெல்லாம் வேற. ஆனால் அந்த செமட்டரை தாண்ட வரைக்கும் நெஞ்சில் இருந்த பயம் அது வேற லெவல். அதுக்கடுத்து நான் காய்ச்சல் வந்துச்சு. அதெல்லாம் ஹிஸ்ட்ரி, அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஏதாவது தப்பு பண்ணி தடை கட்டிருக்கீங்களா? ஐ மீன் தண்டப்பணம்? இந்த பைக்கில் கட்டினதில்லை. வேற பைக் மயூரன் நாக்கிட்ட இப்போ இருக்க CG 125 இருந்துச்சு, அந்த பைக்கில் கட்டியிருக்கேன். உங்கள் பைக்கில் எவ்வளவு ஹை ஸ்பீட் போயிருக்கீங்க? CG 125 டாப் ஸ்பீட் 110 km/h. அந்த ஸ்பீடை நான் ரீச் பண்ணியிருக்கேன். உங்கள் பைக்கில் ஃபியூல் கன்சப்ஷன் எப்படி? அவனுக்கு எப்போல்லாம் பசிக்குதுன்னு கேட்குறானோ அப்போல்லாம் சாப்பாடு போடுவேன். டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல, பட் பெட்ரோல் வாசத்துக்கே ஓடுற ஒரு பைக் தான் அது. யூஸ்வலி ஐ திங்க் ஒரு 60 கிலோமீட்டர்ஸ்மாக வேலை செய்யும் ஒரு லிட்டருக்குன்னு நினைக்கிறேன். நான் அளந்து பார்த்ததில்லை. பைக் அப்கிரேட் பண்ண கிடைச்சா எந்த பைக்கு போவீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. ஆனால் இப்போ பைக் விற்கிற விலையை பார்த்தா எதுக்கும் போகிற ஐடியா இல்லை. சரி, சும்மா யாராவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சா? கிஃப்டாக பைக்கா? அவ்வளோ பெரிய கண்டெக்ட்லாம் நம்மகிட்ட இல்லை. இருந்தாலும் ரிக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா இப்போ நான் 125cc ஓடி முடிச்சிட்டேன். ஸோ கொஞ்சம் என்ஜின் கெப்பாசிட்டியும் ஒரு அப்கிரேட் பண்ணணும். ஆல்சோ ட்ரிப் பகுதிகள் போகிறனால கொஞ்சம் உயரமான பைக்காக இருந்தால், கிரவுண்ட் கிளியரன்ஸ் கூட இருக்க பைக்காக இருந்தால் நல்லா. ஆல்சோ கிக்கர், செல்ஃப் ஸ்டார்ட் ரெண்டும் இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். என்னோட பைக்கில் கிக்கர் மட்டும்தான் இருக்குது. அதனால கிக்கர், நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. கிக்கர், செல்ஃப் ஸ்டார்ட் ரெண்டும் இருக்க ஒரு 200 above சிசியில் இருக்கணும். ட்ரெயில் டைப் மோட்டர் சைக்கிளாக இருந்தால் இன்னும் நல்லா. பைக்கில் லாங் ட்ரிப்னா எவ்வளோ தூரம் போயிருக்கீங்க? ஒரு நாள்லன்னு கேட்டால் 395 கிலோமீட்டர்ஸ். ஒரு ட்ரிப்பில் அப்படின்னு கேட்டால் 800 கிலோமீட்டர்ஸ். அது ஒரு 4 days ட்ரிப். பெட்டிக்குலோ போயிட்டு, அங்கேருந்து தலவாக்கலை போயிட்டு, தலவாக்கலையிலேருந்து திருப்பி அட்டன்லேருந்து கொழும்புக்கு வந்த ட்ரிப். அது ஒரு 800 கிலோமீட்டர்ஸ். 395 கிலோமீட்டர்ஸ் போனது வந்து 1 day. ஏர்லி மார்னிங் போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டேன். சீகிரியை போயிட்டு வந்துட்டு. யாராச்சும் பார்க்கவா போனீங்க? சீகிரியாவுக்கு போனேங்கிற அப்புறமும் என்ன அப்படியெல்லாம் யாரும் இல்லை பார்க்குற அளவுக்கு. சீகிரியாவுக்கு சும்மா தான் போனேன். புதுசாக பைக் ஒன்று வாங்கலான்னு நினைக்கிற ஒரு ஆளுக்கு நீங்கள் குடிக்கக்கூடிய சஜஷன் என்ன கொடுப்பீங்க? எஸ், அஃப்கோர்ஸ். நீங்கள் வாங்குறது புஷ் பைக்காக இருக்கலாம், மோட்டர் பைக்காக இருக்கலாம், காராக இருக்கலாம். எந்த வெஹிக்கிள் வாங்கினாலும் அந்த வெஹிக்கிளை லவ் பண்ணுங்கள். லைஃப்பில் லவ் வேணும்னா உங்கள் ஹார்ட்டை பிரேக் பண்ணலாம், பட் வெஹிக்கிள்ஸ் நெவர். உங்கள் கை காலை பிரேக் பண்ணாலும் ஹார்ட்டை நெவர் பிரேக்ஸ். ஸோ வெஹிக்கிளை லவ் பண்ணுங்கள், மெயின்டைன் பண்ணுங்கள். அதுகளை நல்லா வச்சுக்கிட்டா அதுகள் உங்களை நீங்கள் கேட்குற இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி உங்களை அழகாக கூட்டிகிட்டு போயிட்டு பாபா மாதிரி கூட்டிகிட்டு போகணும். எந்த பைக்கை எப்படி வச்சுருக்கோங்கிறது தான் முக்கியம். உங்கள் பைக்கை மெயின்டைன் பண்ண கஷ்டமா? நெவர். ஜென்ரலி 4 டயர்ஸா 2 வீலர்ஸா சஜஸ்ட் பண்ணுவீங்க? என்னோட பர்சனல் சஜஷன் கேட்டால் 2 வீலர்ஸ் தான். மழை வந்தால் நனையும், 4 பேர் போக முடியாது, இப்படியெல்லாம் எவ்வளோ காரணம் சொன்னாலும் அது எப்படின்னா காரில் போகிறதுங்கிறது படம் பார்க்குற மாதிரி. ஏன்னா ஆல்ரெடி முன்னாடி விண்ட்ஸ்க்ரீன் இருக்கும், 2 சைடும் இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் இருக்கும். பைக் போகிறதுங்கிறது நீங்கள் அந்த படத்தில் நடிக்கிற மாதிரி. ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் அதுதான். என்னத்தான் மலையில் நனைஞ்சாலும், கீழே விழுந்து அடிபட்டு கை கால் உடஞ்சாலும், பைக்கில் இருக்க அட்வென்ச்சர் வேறு லெவல். ட்ராவல் பண்ணுறதுக்கு பர்சனலாக பைக் அது மாதிரி அடிச்சுக்கிறதுக்கு வேறு வராது. ஓகே, அவ்வளோதான் கொஸ்டின்ஸ். நன்றி, வணக்கம்.